பிரைஸ் லார்ட். மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல அருமையான காலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவருடைய கிருபைகள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலையும் புதியதாக இருக்கிறது. இந்த நாளிலும் கூட அவ்விதமான புதிய கிருபையும் புதிய அபிஷேகத்தையும் புதிய சந்தோஷத்தையும் தந்து அவர் நம்மை நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த காலை நேரத்தில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்டதான வேத பகுதி உபாகமம் புத்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனம். அவர்களுக்கு பயப்படுகிறீர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். சத்துருக்கள் பலத்திருக்கும்போது சத்ருவுக்கு பயப்பட வேண்டாம், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக பிரச்சனைகள் நமக்கு குறுக்கிடுகிறது. அந்த வேளைகளிலெல்லாம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், நாம் அல்ல, கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். வாழ்விலே குறுக்கிடுகிற ஒவ்வொரு பிரச்சனையிலும் கர்த்தர் நமக்கு ஜெயம் தருவார் என்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொன்னேன். எரேமியா 1 அதிகாரம் 19வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள். ஆண்டவர் எரேமியாவுக்கு சொல்லுகிறார், அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுவார்கள், ஆனால் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் உனக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள், உன்னை ரட்சிக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன். இந்த காலை நேரத்திலும் கூட உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம். ஆனால் சத்ரு மேற்கொள்வதற்கு ஆண்டவர் ஒரு நாளும் இடம் கொடுக்க மாட்டார். பயப்பட வேண்டாம். உங்களை ரட்சிக்கும்படிக்கு ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், உங்களை பலப்படுத்துவார். ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். எங்களுடைய வாழ்விலே ஒவ்வொரு பிரச்சனைகளிலும் நீர் எங்களோடு இருக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். யோசேப்பு சிறைச்சாலையில் தள்ளப்பட்ட போது நீர் யோசேப்போடு கூட இருந்தீர். சிறைச்சாலை தலைவனுடைய கண்களில் தயை கிடைக்கும்படி செய்தீர். இந்த காலை நேரத்திலும் நீர் தங்களோடு இருக்கிறத உம்முடைய பிள்ளைகள் உணர்ந்து பலப்பட, தைரியப்பட, பயமில்லாமல் இருக்க கர்த்தர் கிருபை கொடு. ஆசீர்வதி. இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.